அந்த ராட்சசி வாய்க்கு வந்தபடி என்ன நம்ம பேசிட்டான். அந்த என்னாலே தாங்கிக்க முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க லட்சுமி. தேளோட குணம் கொட்டுறது, என்னோட குணம் அதை காப்பாத்துறதுன்னு. அதுவே அதோட குணத்தை மாத்திக்காத போது நான் மட்டும் என் குணத்தை எதுக்கு மாத்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. சக்தி, அனு மேல இருக்கிற பாசத்தை மழை கிட்ட காமிச்சதுனால இப்ப தும்மல் வந்துருச்சு. நீ ஹை கிளாஸா இருந்தா நானும் ஹை கிளாஸ், நீ லோ கிளாஸா இருந்தா எனக்கும் அதுக்கு கீழே போக தெரியும். வாயை முடிக்கிட்டு போ. அம்மா, என்ன இங்க சொல்லு சக்தி. இந்தாங்க தைலம். எனக்கு எதுக்கு தைலம்? எதுக்கு கொடுப்பாங்க? தலையில தேய்ச்சுக்கதான். ஏய், நான் எதுக்கு தேய்ச்சுக்கணும்? ஜலதோஷம் பிடிக்காம இருக்க. எனக்கு ஏன் ஜலதோஷம் பிடிக்க போகுது சொல்லு. என்ன நீங்க மழையில நினைச்சா ஜலதோஷம் பிடிக்க தானே செய்யும். சக்தி, மழையில நினைஞ்சது நீ, எனக்கு எப்படி ஜலதோஷம் பிடிக்கும்? அது இல்ல, நான் மழையில நினைச்சேன், நீங்க சாரல நின்னீங்கல்ல, அப்ப உங்களுக்கும் ஜலதோஷம் பிடிக்கும். அதெல்லாம் ஒண்ணும் பிடிக்காது, நீ எடுத்துட்டு போ. பாரு, உனக்கு தான் நல்ல கோல்டு பிடிச்சிருக்கு. தைலத்தை நல்லா தேய்ச்சிட்டு போய் தூங்கு போ. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களுக்கும் ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. இந்தாங்க இந்தாங்க. அதனால ஒண்ணும் பிடிக்கல, எனக்கு இன்ஃபெக்ஷன் கொடுத்துட்டேன், அதான் பிடிச்சிருச்சு. போ. அனுவோட வயித்துல ஒரு கேன்சர் கட்டி வளர்ந்துருக்கு. கட்டி இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. கர்ப்பப்பை புண்ணுக்கு நீங்க சாப்பிட்ட மாத்திரை கேன்சருக்கான மாத்திரை. அப்போ இதுக்கு என்னதான் முடிவு? ரெகுலரா மாத்திரை சாப்பிட்டு லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அனுவோட வயித்துல ஒரு கட்டி இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. கர்ப்பப்பை புண்ணுக்கு நீங்க சாப்பிட்ட மாத்திரை. அப்போ இதுக்கு என்னதான் முடிவு? ரெகுலரா மாத்திரை சாப்பிட்டு லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏமா அழறீங்க? இல்ல, நான் அழல. போய் சொல்றீங்க. நீங்க அழுதீங்க, நான் தான் பார்த்தனே. எதுக்குமா அழுதீங்க? யாழினி, நான் அழலன்னு சொல்றேன்ல. நீங்க போய் சொல்றீங்க. அப்பா திட்டினாரா? என்னை யாரும் திட்டல, நான் பொய்யும் சொல்லல. சரியா? இல்லம்மா, நீங்க அழுதீங்க. ஏய், சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. உன்கிட்ட பெரிய தொல்லையா போச்சு. போடி முதல்ல வெளிய. போடி. போடி சொல்றேன்ல, எழுந்து போ. போ. என்ன மன்னிச்சிரு யாழினி, எனக்கு வேற வழி தெரியல. யாழினி, ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? சொல்லுமா, என்னாச்சு? அம்மா என்ன வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. உன்னை வெளியே போ சொல்லிட்டாளா? ஆமா. சரி, அம்மா ஏதோ டென்ஷன்ல சொல்லிருப்பா, வா போலாம். இல்ல, நான் வரல. அம்மா என்ன திட்டுவாங்க. திட்ட மாட்டா, நான் இருக்கேன்ல, வாமா.
ஏய் யாழினி அழாத, நான் இருக்கேன்ல. சரி, நான் போய் அம்மாவை கூப்பிட்டு வரேன். நீ அழக்கூடாது, கண்ணை தொடச்சுக்கோ. இது வர அனு, அனு, ஏய் என்ன ஆச்சு? நீ இங்க அழுதுட்டு இருக்க, அங்க யாழினி அழுதுட்டு இருக்கா. நீ யாழினியை திட்டினியா? ஆமா. அவ என்ன தப்பு பண்ணா? எந்த தப்பும் பண்ணல. ஏய், எந்த தப்பும் பண்ணாதவள திட்டி இருக்க, அதை ஒத்துக்கவும் செய்யற. இப்ப என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏய், அதை எதுக்கு இதுல இழுக்கிற? அதனாலதான் அவளை திட்டினேன். ஏய், அவளாலதான் உனக்கு கேன்சர் வந்துச்சு, அவளாலதான் எல்லா பிரச்சனையும் நினைச்சியா? சக்தி, நான் ஒண்ணு அவ்வளவு முட்டாள் இல்ல. எனக்கு கேன்சர் வந்ததுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் எதுக்கு அவளை திட்டின? யாழினிக்காக தான். என்ன அனு, அவளுக்காக அவளை திட்டினியா? யாழினி பாவம் சக்தி. அவ பாசம் வச்சிருந்த எல்லாருமே அவளை விட்டு போயிட்டாங்கிறது அவ மனசுல ஒரு வடுவா இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவ இப்பதான் நம்ம ரெண்டு பேர்கிட்டயும் ரொம்ப அட்டாச்சா இருக்கா. அப்படி இருக்கிறப்ப இப்ப எனக்கு வந்திருக்கிற இந்த கேன்சரால நான் இன்னும் ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷம் கழிச்சா செத்து போயிருவேன். அது அவளால தாங்கிக்க முடியுமா சக்தி? அவ மனசுக்குள்ள இருக்கிற வடும் பொண்ணாகி ரணமாகாதா? அதனாலதான் அவளுக்கு என் மேல வெறுப்பு வரணுங்கிறதுக்காக நான் காரணமே இல்லாம எரிஞ்சு விழுந்தேன். இருக்கிற இந்த 6 மாசத்துல அவ என்ன கொஞ்சம் கொஞ்சமா வெறுத்து என்ன விலக்கி வச்சிருவா. அதுக்கப்புறம் என் மரணம் அவளை எந்த விதத்திலையும் பாதிக்காது. என்ன சொல்ல போனா அவ சந்தோஷமா கூட இருக்கலாம். என்ன விரும்புறவ என்ன வெறுக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை இல்ல. நான் அந்த கொடுமையை எனக்கு நானே செஞ்சுக்கிறது பெரிய கொடுமை சக்தி. அனு, அழாத. சக்தி, நான் பண்ணது தப்பா? சொல்லுங்க சக்தி, தப்பா? யாழினியை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்ல. சக்தி, ஆனா யாழினி கிட்ட எந்த காரணத்துக்காகவும் நீங்க கோவத்தையும் வெறுப்பையும் காட்டக்கூடாது. அவளை நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும். எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க சக்தி. அனு, அவன் நம்ம குழந்தை, அவளை எப்படி நான் விட்டுருவேன்? சரி, அவ வெளியே இருப்பா, நீங்க போய் அவளை பாருங்க. அவகிட்ட நான் கொஞ்சம் தள்ளியே இருக்கேன். நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் கெட்டவளா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒரு பிள்ளைய பெத்துக்கவும் கொடுத்து வைக்கல. என்ன நம்பி வந்த பிள்ளையும் வளர்க்கவும் முடியல.
நினைச்சிடாத. அவங்க போயிட்டா நான் எங்க போவேன்? அதனால அவங்கள விட்டு சாமி. என் அம்மா எனக்கு வேணும். என்ன வள்ளியம்மா, இவ சின்ன பொண்ணா பெரிய பொண்ணான்னு எனக்கு தெரியல. சின்ன குழந்தைங்க கிட்ட குழந்தையா நடந்துக்கிறா, பெரியவங்க கிட்ட பெரிய மனுஷியா நடந்துக்கிறா. அதிசய குழந்தை தான். சாமி, என் அம்மாக்கு எதுவும் ஆக கூடாது. அவங்க என்னை விட்டு போக கூடாது. நீதான் அவங்கள காப்பாத்தணும். காப்பாத்துறியா? பாத்தீங்களா, செத்து போன அம்மா மேல பாசத்தை வச்சிருக்கா. அதான் அவங்க செத்தத மறந்து இன்னும் இருக்கிறதா நினைச்சு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கா. சாமி, என் அம்மாவை காப்பாத்துன. யாழினி, வா. என்ன தாத்தா? என்னம்மா, உனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சா? ஆமா தாத்தா. என்னம்மா பண்றது, இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் ஒரு நாள் செத்துத்தானே ஆகணும். எங்க அம்மா சாக கூடாது தாத்தா. எனக்கு இருக்கிறது அவங்க மட்டும்தான். ஏமா, உன் கூட தான் நாங்க எல்லாரும் இப்ப இருக்கோமே. நாங்கெல்லாம் உன்னை பாத்துக்க மாட்டோமா? என்னை தேர்ந்தெடுத்தது அவங்க தானே பாட்டி. அவங்க எனக்கு முக்கியம் இல்லையா? முக்கியம்தாம்மா. என்ன பண்றது, அவங்கதான் இப்ப இல்லையே. அம்மா மேல இருக்காங்க. மேல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எங்க அம்மாவை காப்பாத்துங்கன்னு சாமி கிட்ட கேக்குற. அம்மா சாமி கிட்ட தான் போயிருக்காங்க. அவங்கள சாமி பாத்துப்பாங்க, நீ கவலைப்படாதடா. இல்ல, அம்மா இன்னும் சாமி கிட்ட போல. நான் அவங்கள அவர்கிட்ட அனுப்பவும் மாட்டேன். என்னம்மா நீ குழப்பிக்கிட்டு இருக்க? இல்லாதவங்களை எப்படிம்மா அனுப்ப முடியும், எப்படி காப்பாற்ற முடியும் சொல்லு? உங்க அம்மா உன்னை விட்டு போனதால தானே அனு உன்னை தம்பொன்னா தத்தெடுத்து கூட்டிட்டு வந்தா. இல்ல தாத்தா, இப்ப அவங்களே போனா நான் எங்க போவேன்? அனுவா, அவ எங்க போறா? சாமி கிட்ட. அவ சாமி கிட்ட போறான்னு உனக்கு யார் சொன்னது? அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அனு அம்மாவுக்கு கேன்சரா, அவங்க சாக போறாங்களா? வள்ளியம்மா, என்னம்மா சொல்றவா? அதான் சாமி கிட்ட என்ன? வேண்டி கெஞ்சிட்டு இருந்தேன். ஐயோ, ஏமா, தினம் தினம் உன்னதானே வேண்டோம். எங்களை ஏமா இப்படி சோதிக்கிற? உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி எங்க குடும்பத்தை சோதிக்கிற? ஏன் இப்படி சோதிக்கிற? அத்தை, ஏன் அத்தை இப்படி அழறீங்க? என்ன ஆச்சு? ஏண்டி, உனக்கு இவ்வளவு நடந்திருக்கு, ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியாடி? எனக்கு என்ன நடந்துச்சு? அம்மா, அது வெற்றி மாதிரி நீயே எங்களை விட்டு போயிடாதப்பா. நான் எங்க போறேன்? ஏன் போறேன்? ஏய், இதுக்கு மேல எங்க கிட்ட மறைக்காதடி. உனக்கு கேன்சர் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு கேன்சர்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? உன் பொண்ணுதான் சொன்னா. சாமி கிட்ட உட்கார்ந்து எங்க அம்மாவை காப்பாத்துன்னு உருகி உருகி வேண்டிக்கிட்டு இருந்தா. யாழினி, எனக்கு நான் சொன்னா? ஆமா. ஐயோ அத்தை, இவங்க அம்மா கேன்சரால தான் செத்து போனாங்கன்னு நானும் சக்தியும் சும்மா பேசிட்டு இருந்தோம். அதை இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிட்டான். ஏண்டி, நீ சொல்றது பொய் இல்ல? நீ உண்மைதானே பேசுற? ஐயோ அத்தை, எனக்கு ஒண்ணும் இல்ல அத்தை, நான் நல்லா இருக்கேன். கேன்சர் இருந்தது இவங்க அம்மாவுக்கு தான். நிஜமா தானே? நிஜமா. நாங்க எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? ஐயோ அத்தை, நான் தான் சொல்றேனே. யாழினி, தாத்தா பாட்டியை இப்படியா பயமுறுத்துவ? இல்ல, நீங்க அப்படிதானே பேசிட்டு இருந்தீங்க. ஐயோ, அப்படி நீ தப்பா நினைச்சுக்கிட்டடா. அப்ப என்ன ஏன் நீங்க ரூமை விட்டு வெளியே அனுப்புனீங்க? அது சும்மா
நீ எங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு பாக்குறதுக்கு. நான் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேம்மா. தெரியும்டி. அம்மா குழந்தை அப்படிலாம் வெளியே போக சொல்லாதம்மா. பாவம், அவ எப்படி பயந்து போயிட்டா தெரியுமா? அவளும் பயந்துட்டா, எங்களையும் பயமுறுத்திட்டா. முதல்ல கூட்டிட்டு போய் அவளுக்கு சுத்தி போடு. உன் மேல அவ எவ்வளவு பாசம் வச்சிருக்க தெரியுமா? ஆமாமா தெரியும் அத்தை. பயந்துட்டியா? ஒண்ணும் இல்ல. லக்ஷ்மி, இந்த பிளான் சிஎம்டி அப்ரூவல் ஆகி வந்துருச்சா? இல்ல சார், இனிமே தான் சார் வரும். அந்த பக்கத்து சைட் விலைக்கு வந்துச்சு, அதை ஃபைனல் பண்ணிட்டீங்களா? பார்ட்டி சொல்ற விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார், அதனால நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே. தம்பி கூப்பிட்டீங்களா? அண்ணா, ஏசி ஒர்க் ஆகல, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். தம்பி, எனக்கு ஏசி எல்லாம் ரெடி பண்ண தெரியாது தம்பி. அண்ணா, உங்களை ரெடி பண்ண சொல்ல, ஆளை கூட்டிட்டு வந்து ரெடி பண்ணு. ஓ, சரி 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 சரி. அதுக்கு முன்னாடி இந்த திங்ஸ் எல்லாத்தையும் என் ரூம்ல ஷிஃப்ட் பண்ணிடுறேன். சரி தம்பி. இத சரி பண்ணதுக்கு அப்புறம் எங்களை கூப்பிடுங்க. ஆகட்டும் தம்பி. இங்க ஏசி ஒர்க் ஆகல, என் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிரலாம். சரி, ஓகே, போலாம். தம்பி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சரி. ஏசி ஆன் பண்ணி விட்டேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி. பாருங்க. அந்த சாப்பாடு மேட்டர் தம்பி, நீங்க வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. சரி தம்பி, வாங்கிட்டு வந்துடுறேன் தம்பி. வாங்க. சரி. அப்புறம் தம்பி, கதவை உள்ள நல்லா லாக் பண்ணிக்கங்க. வெளியில 2 பெருச்சாலியை சுத்திட்டு இருக்கு, உள்ள வந்துரும். சரிண்ணே. லாக் பண்ணிக்கங்க. அடப்பாவிகளா, இப்படி ஒரு வேலை நடக்குதா? இருங்க, முதல்ல அம்மா கிட்ட போய் சொல்றேன். சார், அந்த சைட் பார்ட்டி தான் சார் ஃபோன் பண்றான். சரி, அதை எப்படியாவது பேசி முடிச்சிருங்க. சரிங்க சார். ஹலோ, அம்மா அம்மா அம்மா, ஐயோ அம்மா. என்னடி, நான் அங்க இருக்கேன், இங்க யார் இருக்கா? உங்க அம்மா இருக்காங்களா? ஐயோ அம்மா, உங்களை தான் நான் தேடி வந்தேன். ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடி வர. என்ன விஷயம் சொல்லு. ஐயோ அம்மா, இது ஒண்ணு இல்லாத விஷயமே கிடையாதுமா. அங்க உங்க வாழ்க்கைய அலங்கோலம் ஆகிட்டு இருக்கு. நீங்க என்னடா இங்க நின்னுட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன, இன்னைக்கும் லக்ஷ்மி சமையல் பண்றாளா? இது அதுக்கு அடுத்த மேட்டர். இப்ப அவ ரிஷி சாரோட பெட்ரூம்குள்ளேயே நுழைஞ்சிட்டா. வீட்டுக்குள்ள நுழைஞ்சவ பெட்ரூம்குள்ள நுழைய மாட்டாளா? ஐயோ அம்மா, நுழையிறதுன்னா அந்த நுழையிறது இல்லம்மா. ஐயோ, இது நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. அவங்க அந்த உருளம் பண்ணியிருக்கான்ல, அவனை வெளியே அனுப்பிச்சிட்டு சாரும் லக்ஷ்மியும் 2 பேரும் ஒன்னா பெட்ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிட்டாங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, நான் சொல்றது நிஜம். அதை நான் 2 கண்ணால பார்த்தேன். அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கட்டின பொண்டாட்டி நான் இருக்கும் போதே பட்ட பகல்ல ஏன் புருஷனை எடுத்துட்டு பெட்ரூம்குள்ள போயிருப்பா? அவ புருஷன் செத்து கொளுத்துன புகை கூட இன்னும் அடங்கல, அதுக்குள்ள இன்னொரு புருஷன் கேக்குதாடி, அதுவும் அடுத்தவளோட புருஷன். என்னம்மா நீங்க இன்னும் நின்னுட்டே இருக்கீங்க? அப்போ என்ன என்னடி பண்ண சொல்ற? என்னம்மா கேள்வி இது? போனமா கதவை தட்டினமா அவ முடிய புடிச்சு இழுத்து போட்டு 4 அரை அரைவீங்கன்னு பார்த்தா நீங்க இங்க நின்னுட்டு கதை பேசிட்டு இருக்கீங்க. அத பண்ணா அந்த விஷயம் 4 பேரோட முடிஞ்சிட்டோம்டி. அப்படி எதுவும் பண்ணக்கூடாது. இந்த விஷயம் நாடு ஃபுல்லா தெரியணும்னா அதுக்கு வேற ஒண்ணு பண்ணணும். அப்ப அதையாவது பண்ணுங்க. பண்றேன்டி, பண்றேன். அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு பண்ணு. என்னவா பண்ணும்? நான் அங்க போய் அந்த ஜன்னல் பக்கமா நின்னு
அவங்க என்ன பண்றாங்கன்னு அப்படியே வீடியோ எடுக்கவா? ஏண்டி உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா? அட என்னம்மா நீங்க அந்த மாதிரி ஆசையெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப அந்த மாதிரி தானே எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க. அதான் அப்படி எல்லாம் பண்ணணுமோன்னு கேட்டேன். வாய மூடு. நான் அந்த மாதிரி சீப்பா எல்லாம் பண்ண மாட்டேன். சரி, நான் சொல்றது மட்டும் செய். நேரா உங்க பெட்ரூம் கிட்ட போ. வெளிய இருந்து டோரை லாக் பண்ணு. ஓ, நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா? அடியே, நீ எனக்கு சர்டிபிகேட்லாம் கொடுக்க வேண்டாம். புரியுதா? சொல்றத மட்டும் செய் போ. சரி. ஹலோ மேடம், நான் மஹதி பேசுறேன். மஹதி குரூப்ஸ் ஆஃப் எம்டி மேடம். சொல்லுங்க மேடம். நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அன்னைக்கு என்ன அடிக்க வந்தவர் இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்திருக்காரு மேடம். அதுவும் பெட்ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்காரு மேடம். வீட்டுக்குள்ளே தப்பான விஷயங்கள்லாம் நடக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மேடம். நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம். நீங்க போனை வைங்க. அடுத்த 5வது நிமிஷத்துல நாங்க இருப்பேன். ஓகே மேடம், தேங்க்யூ. டிரைவர், அஷ்டலட்சுமி நகர் போங்க. யாரு கிட்ட மோதற? இந்த மஹதி கிட்டே வா. லட்சுமி, உன்னை கொலை பண்றதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, பிராத்தல் கேஸ்ல போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுதான். அந்த கண்குள்ளா காட்சியை நான் பார்க்க போறேன்டி. நாளைக்கு பேப்பர்ல நியூஸ் வர போகுது. உன் குடும்பம் அதை பார்த்துட்டு நாண்டுகிட்டு சாக போகுது. நான் உனக்கு குறி வச்சா உன் குடும்பமே வந்து மாட்டுதேடி.